Introduction to C++. First one, variables. So variables are user-defined names assigned to specific memory location in which the values are stored. ஒரு மெமரி பாக்ஸ்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு யூசர் வந்து ஒரு நேம் வந்து அசைன் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ். இது வந்து ஒரு சிம்பாலிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் நேம்டு லொகேஷன். ஒரு லொகேஷனுக்கு நேம் கொடுக்கறதுனால இதுக்கு பேர் சிம்பாலிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. There are two values associated with the symbolic variables. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one is R value, another one is L value. R value is data stored in a memory location. L value is the memory address in which the R value is stored. நம்ம வேரியபிள்ஸ்க்கு ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜாயின் ஆயிருக்கும். So one is R value, another one is L value. R வேல்யூனா மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய வேல்யூஸை தான் R வேல்யூஸ்ன்னு சொல்றீங்க. ஸோ அந்த மெமரியோட அட்ரஸை L வேல்யூன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் num1 பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு மெமரி லொகேஷன்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. மெமரி லொகேஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்னது 65. ஸோ வாட் இஸ் த மெமரி அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0x130e அப்படிங்கிறது மெமரி அட்ரஸ். ஓகே, அப்போ num1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூஸ் அசோசியேட்டட் ஆயிருக்கு. ஒன்னு வேல்யூ, இன்னொன்னு மெமரி அட்ரஸ். ஸோ மெமரி அட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், எல் வேல்யூ. 65ங்கிறத ஆர் வேல்யூன்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்குமே இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும். num2க்கு பாருங்க 100 இருக்கு, ox127e அப்படின்னு மெமரி அட்ரஸும் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆர் வேல்யூ அண்ட் எல் வேல்யூ. Every variable should be declared before they are actually used in a program. ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்டே அந்த வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும், டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ டிக்ளரேஷன் இஸ் a process to instruct the compiler to allocate the memory as per the type that is specified along with the variable name. ஒரு வேரியபிளை நம்ம எதுக்காக டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை வந்து பார்க்கணும். சப்போஸ் இன்டீஜர் ஆர் ஃப்ளோட், இன்டீஜரா இருந்ததுன்னா 2 bytes ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணும் கம்பைலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி ஸ்பேஸ்ல நமக்கு என்ன வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ டிக்ளரேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டிக்ளேர் எ வேரியபிள் ஆஸ் int type in their C++, the compiler allocates the 4 bytes of memory. நமக்கு வந்து many types of compilers எல்லாம் நமக்கு உண்டு. நம்ம யூஸ் பண்றது டர்போ C++, அதனால 2 bytes of memory அப்படிங்கிறது நான் சொன்னேன் இன்டீஜருக்கு. பட் டே C++ கம்பைலர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு 4 bytes of memory அப்படிங்கிறது அலோகேட் ஆகும். அந்த கம்பைலர் 4 bytes of memory வந்து இன்டீஜருக்கு அலோகேட் பண்ணும். ஓகே, வேரியபிளுக்கு அலோகேட் பண்ணும். So more than one variables of the same type can be declared as a single statement using a comma separating the individual variables. ஒரே லைன்ல நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் 1, அதுக்கப்புறம் கமா ஆப்ரேட்டர், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n வேரியபிள்ஸ் இதே மாதிரி கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் இஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்க, நம்பர் 1 அப்படின்னம்னா அதுக்கு 4 bytes அலோகேட் ஆயிருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. நம்பர் 2 அப்படின்னம்னா அதுக்கு 4 byte அலோகேட் ஆயிருக்கு. எகெயின் சம் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் இருக்கு, அதுக்கும் 4 byte அலோகேட் ஆகும். அப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே சேம் டைப்பா இருந்ததுன்னா அது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லயே நம்மளால என்ன பண்ணிடலாம், கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்க முடியும். அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அந்த டேட்டா டைப் வச்சு நமக்கு என்ன பண்ணணும்னா மெமரி வந்து கம்பைலர் அலோகேட் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு if you declare a variable without any initial value, the memory space allocated to the variable will be occupied with some unknown value. These unknown values are called as junk or garbage value. நமக்கு இங்க இப்ப வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. What is that? Hash include iostream.h, then int main. இதுல பாத்தீங்கன்னா int num1, num2, sum. ஸோ இதுக்கு நமக்கு எந்த ஒரு வேல்யூமே நம்ம கெட் பண்ணல, ரன் டைம்லயும் கெட் பண்ணல, இதுல டிக்ளரேஷன்லயும் நம்ம எந்த ஒரு வேல்யூஸையும் அசைன் பண்ணல அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல சில அன்னோன் வேல்யூஸ் வந்து ஆக்குபை ஆயிடும். அந்த அன்னோன் வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜங்க் இல்லைன்னா கார்பேஜ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்க் இல்லைன்னா கார்பேஜ் வேல்யூஸ். இப்போ நம்பர் 1லயும் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை, நம்பர் 2லயும் எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லை. ஸோ அப்போ நம்பர் 1 நம்பர் 2 நம்ம அடிஷன் பண்ண சொல்லி தேர்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்குன்னா அன்னோன் வேல்யூஸ் ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஜங்க் ஆர் கார்பேஜ் வேல்யூஸ், இதுக்கு பேர் தான் ஜங்க் ஆர் கார்பேஜ் வேல்யூ.
The next one is initialization of variables. Initialization அப்படினாலே assigning an initial value to the variable during a declaration is called as initialization. Initialization அப்போ அதாவது டிக்ளரேஷன் அப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றப்பயே ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா ஒரு வேரியபிளுக்கு அதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் int num equal to 100. அப்ப numங்கிற வேரியபிளுக்கு 100ங்கிற வேல்யூ அப்படிங்கறத அசைன் பண்ணிரும் டிக்ளரேஷன் அப்பயே. அப்ப இதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். இப்ப ஸ்டார்டிங் வேல்யூ அசைன் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா இனிஷியலைசேஷன். ஓகே, float pi equal to 3.14. அப்ப பைங்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ம டிக்ளரேஷன் அப்பயே வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டீங்க. Then price equal to 231.45. Here the variables num, pi, price have been initialized during the declaration. These initial value can be later changed during the program execution. இது நமக்கு என்ன ஆகும்? program execute பண்றப்ப இந்த values வந்து change பண்ணலாம். Okay. Variables that are of the same type can be initialized in a single statement. நிறைய variablesக்கு single statementலயே நம்மளால initialize பண்ண முடியும். For example, int x1 equal to -1 and x2 equal to 1, x3 and n. Okay, அப்ப இதுல பாத்தீங்கன்னா x1க்கும் x2க்கும் நமக்கு ஒரே single lineலயே நம்ம initialize பண்ணிருக்கோம். ஓகே, இது மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இது ரெண்டுமே சேம் டைப், அதனால சிங்கிள் லைன்ல நம்மளால பண்ண முடியுது. Then dynamic initialization. A variable can be initialized during the execution of the program. It is known as dynamic initialization. ஓகே, டிக்ளரேஷன் அப்போ பண்றது initialization. இதுவே ப்ரோக்ராம் ரன் பண்றப்போ ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு dynamic initialization. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் hash include ibostream and int main. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா int num1, num2 integer typeல ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். So 2 bytes of memory allocate ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா number 1 enter the number 1 பாத்தீங்கன்னா 78 அப்படிங்கிறது ரன் பண்றப்போ நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ இது வந்து எப்ப வந்து கொடுக்குறீங்க? அவுட்புட் வந்து நம்ம எப்போ கொடுக்குறோம்? ப்ரோக்ராம் எப்போ எக்ஸிக்யூட் பண்றோமோ அப்பதான் அந்த அவுட்புட் 78 அப்படிங்கறது நீங்க டைப் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து டியூரிங் த எக்ஸிக்யூஷன் டைம்ல ஒரு வேல்யூஸ் வந்து கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா சி அவுட் என்டர் த நம்பர் 2 கொடுக்குறாங்க. நம்பர் 2 வந்து 65ன்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இன்ட் sum equal to number 1 plus number 2 அப்படின்னு சொல்றப்போ நம்பர் 1 78 டைப் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து பிளஸ் நம்பர் 2ங்கிறது 65 வந்து டைப் பண்ணீங்க. இப்போ 78 plus 65 அப்படிங்கிறது நமக்கு அடிஷன் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு பேரு டைனமிக் இனிஷியலைசேஷன். டியூரிங் த எக்ஸிக்யூஷன் டைம்ல ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் ஆச்சுன்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் அசைன் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டைனமிக் இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா டு டிக்ளேர் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ். கீவேர்ட் மீன்ஸ் இட் இஸ் a reserved word, some special meaning due to the compiler. Okay, so const keyword modifier or restrict the accessibility of a variable. அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கிற வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதனால இதுக்கு வந்து some restrictions உண்டு. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகே, ஸோ இதுக்கு பேரு ஆக்சஸ் மாடிஃபையர்னு சொல்றது. எப்படி டிக்ளேர் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு int num equal to 100 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த 100ங்கிற வேல்யூஸ் வந்து doesn't change the during the execution time. ஏன்னா கம்பைலர் என்னன்னு கன்சிடர் பண்ணும்? கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை பார்த்ததுமே it is a constant type variable அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். கான்ஸ்டன்ட் டைப் வேரியபிள்ஸ் does not change during the execution time. So இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா hash include ibostream.h and void main. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா const int num equal to 100 அப்படின்னு நம்ம ஒரு numங்கிற ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் a constant type. the value of numbers அப்படிங்கிறது பிரிண்ட் பண்றோம், 100ங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா num equal to num plus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு பாக்குறீங்க. கான்ஸ்டன்ட் டைப் வேரியபிள்ஸ் என்ன சொன்னேன்? அது வந்து cannot modify அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இது மாதிரி ட்ரை பண்றப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். cannot modify the constant object assign of read only the memory num அப்படிங்கிறது நமக்கு கம்பைலர் ரிட்டர்ன் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகே, எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஜஸ்ட் நம்ம அதுல இருக்கிறத ரீட் பண்ணலாமே தவிர அதையே நம்ம என்ன பண்ண முடியாது? மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். So reference provides an alias for the previously defined variable.
ஒரு வேரியபிளுக்கு வேற ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்றது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஆம்பர்சன்ட் அப்படிங்கிற சிம்பிள் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சின்டாக்ஸ் பாருங்க, டேட்டா டைப் ஆம்பர்சன்ட் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு ஒரிஜினல் நேம் செமிகோலன். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஹாஷ் இன்க்ளூட் ibostream.h and void main and int num equal int num int ampersand temp. இப்ப numங்கிற ஒரு வேரியபிளுக்கு பதிலா வேற ஒரு நேம் வந்து கிரியேட் பண்றோம். ampersand temp டெம்ப்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு அது எந்த நேம் நம்ம மாத்த போறோம், நம்மங்கிற நேம். ஸோ ஒரிஜினல் நேம் இஸ் நம்ம. ஓகே, ஸோ செமிகோலன் கொடுத்துட்டோம்னா நம்மன்னு யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் நம்ம என்னன்னு யூஸ் பண்ணலாம், டெம்ப்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம் ஈக்குவல் டு 100 அடுத்து ஒரு வேல்யூஸ் அசைன் பண்றீங்க, இனிஷியலைஸ் பண்றீங்க. இனிஷியலைஸ் பண்ணிட்டு the value of numனு கொடுக்குறப்ப என்ன வரும், 100. the value of tempனு கொடுத்தோம்னா டெம்ப்ல என்ன இருக்கும், 100. ஏன்னா நம்மோட இன்னொரு நேம் தான் என்னது, டெம்ப். ஸோ டெம்ப்லயே நமக்கு 100 தான் இருக்கும், அதோட அலைஸ் நேம். ஓகே, ஸோ நம்மோட அலைஸ் நேம்னு அர்த்தம். இதுக்கு தனியா நமக்கு மெமரி அலோகேஷன் வராது, நமக்கு தான் மட்டும்தான் மெமரி அலோகேஷன் நடக்கும். இன்ட்டு நம்மன்னு கொடுக்குறப்ப 2 bytes ஆஃப் மெமரி வந்து நமக்கு கொடுத்துரும். பட் நம்மோட இன்னொரு நேம் தான் என்னது, ஆம்பர்சன்ட் டெம்ப். டெம்ப்ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டெம்ப்ங்கிறது நேம் தானே தவிர அதுக்கு தனி வேல்யூஸோ மெமரி அட்ரஸஸோ கிடையாது. இது ஒரு அலைஸ் நேம், தட் இஸ் ரெஃபரன்ஸ் நேம். அடுத்து ஃபார்மேட்டிங் அவுட்புட். ஸோ ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் ரீட் பண்ணுறதுக்காகவும் சம் மேனிப்புலேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன மேனிப்புலேட்டர்ஸ் இருக்குது C++ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். நார்மலாக அந்த ஆப்ரேட்டரில் தான் நம்ம மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதில் மேனிப்புலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணோம்னா NDL, setW, setfill, setprecision, setf, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். NDL அப்படிங்கிறது மேனிப்புலேட்டர். இந்த மேனிப்புலேட்டர் வந்து மெம்பர் ஆஃப் ibostream ஹெடர் ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபங்க்ஷன். இது யூஸ் பண்றப்ப நம்ம இந்த ஹெடர் ஃபைல் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி setW, setfill, setprecision, setf இது எல்லாமே iomanip ஹெடர் ஃபைல்குள்ள இருக்கிறது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றப்ப iomanip.h வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் NDL. NDLனா end the line அப்படின்னு அர்த்தம். So NDL is used as a line feeder in C++. It can be used as an alternate to /n. நம்ம enter கொடுக்கிறதுக்கு பதிலா நம்ம escape sequence யூஸ் பண்ணுவீங்க. escape sequence வந்து /n என்ன பண்ணும், நம்மளோட insertion point ஒரு next line beginningல வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் /n அப்படிங்கிறது. ஸோ அதே சேம் லைக் தட் இந்த NDL-ம் அதுதான் பண்ணுது. அதுக்கு பேரு லைன் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், NDL inserts a new line and then makes the cursor to point to the beginning of the next line. next line beginningல insert நம்மளோட cursor வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொண்டு வந்து வைக்கும். ஸோ அதுதான் வந்து NDL அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்சர்ட் a நியூ லைன் ஆர் ஃபிளஷஸ் த பஃபர்ஸ். நமக்கு ஒரு புது லைனை இன்சர்ட் பண்றதுக்காகவும் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிறத நமக்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காகவும் நமக்கு NDL வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் /n அப்படின்னம்னா இன்சர்ட்ஸ் ஒன்லி a நியூ லைன். ஒரு புது லைனை வந்து கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், /n அப்படிங்கிற இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். NDL யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா /n யூஸ் பண்ணலாம். சேம் லைக் தட். அடுத்து பாத்தீங்கன்னா setW அப்படிங்கிற மேனிப்புலேட்டட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் செட்ஸ் த width ஆஃப் த ஃபீல்டு. ஒரு ஃபீல்டோட width வந்து லென்த் ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த setW வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா setW number of characters அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுல வந்து டைப் பண்ண முடியும். இப்போ cout setW 25 basic pay and setW 10 பேசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பேசிக் பே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு எவ்வளோ இதுல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கேரக்டர்ஸ் மொத்தமா இருக்கும். அதுல பேசிக் பே அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். அடுத்து setW 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10ன்னா பேசிக் வேரியபிள்ஸ்ல நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதுல 10 நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ 12,000 கொடுத்துருக்காங்க பேசிக்ல. ஸோ அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, ஹோ மெனி நம்பர்ஸ், 1 2 and 5 வரைக்கும் நமக்கு இருக்கு. ஸோ 5 நம்பர்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. டோட்டலி 10 நம்பர்ஸ் நமக்கு அக்செப்ட் பண்ணும். ஓகே, சேம் லைக் தட். அப்போ ஒரு ஃபீல்டோட வித் வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு setW அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா set precision. So it display the number with the fraction in specific number of digits. ஓகே, ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வரணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றது. பாயிண்ட் அதாவது நம்பர்ஸ் மொத்தமாவே
ஃப்ராக்ஷனல் பார்ட்ல இன்டீஜர் பார்ட்டும் ஃப்ராக்ஷனல் பார்ட்லயும் மொத்தமா எவ்வளவு நம்பர்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு கொடுக்கறது தான் செட் ப்ரிசிஷன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா hash include iostream.h hash include io manup கொடுத்திருப்பாங்க. ஏன்னா செட் ப்ரிசிஷன் எந்த ஹெடர் ஃபைல்குள்ள இருக்குன்னா io manup குள்ள இருக்கு. ஸோ அதனால io manup.h தென் அதுக்கப்புறம் void main அதுக்கப்புறம் HRA equal to float HRA equal to 1200.123 அப்படின்னு கொடுத்துட்டு coutல செட் ப்ரிசிஷன் 5 கொடுக்குறேன். 5 கொடுக்குறப்போ 1204 நம்பர்ஸ் வந்துருச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிறது 5 நம்பர்ஸ். ஏன்னா செட் ப்ரிசிஷன்ல 5 கொடுத்துருக்கனால நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 5 கொடுத்துருக்கனால இன்டிஜர் பார்ட் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்ல இருக்கிறது மொத்தமாக 5 நம்பர்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. This is set precision. So set precisions can also be used to set the number of decimal places to be displayed. Okay, இதுலயும் பார்த்தீங்கன்னா in order to do this task you will have to set as iOS flag within set of manipulators. நமக்கு இதுக்கு பதிலா இன்னொன்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். செட்எஃப் அப்படிங்கிற மேனிபுலேட்டர் இது iOS flag மூலமா நம்ம வந்து கிரியேட் பண்றது. இதுல ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸட், இன்னொன்னு வந்து சயின்டிபிக். ஓகே, ஃபிக்ஸட் அப்படின்னு சொன்னோம்னா iOSல ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு ரெண்டு, அதாவது செட் ப்ரிசிஷன்ல 2ன்னு கொடுக்குறப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸை நமக்கு கெட் பண்ணும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்மளோட கிவன் இன்புட் பார்த்தீங்கன்னா 0.1 0.1 வர்றப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப இன்னொரு நம்பருக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா 0 அதுவாகவே ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ அவுட்புட் நமக்கு என்னன்னு வரும்னா 0.10 கொடுக்கும். இதுவே சயின்டிபிக்கா இருந்தா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ 0.1 கொடுத்துடும். 0.1 கொடுக்குறப்போ அதோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட் பாருங்க 1.00e minus 001 அப்படிங்கறது நமக்கு கொடுக்கும். அடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நார்மலா ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஆப்பரேட்டர், கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a plus b plus c இல்ல a plus b plus c plus 12 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல எக்ஸ்பிரஷன்ங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆப்பரண்ட் இருக்கலாம். ஆப்பரண்ட்னா ஏ பி சி அந்த மாதிரி வேரியபிள்ஸ் வருது இல்லைங்களா, அதுக்கு பேரு ஆப்பரண்ட்ஸ். 0 ஆர் மோர் ஆப்பரேட்டர்ஸ் டு ப்ரொடியூஸ் எ வேல்யூ. அதுல நிறைய ஆப்பரேட்டர்ஸும் இருக்கலாம் அதுக்கு நடுவுல. அது என்ன பண்ணுது, ஒரு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. C++ல 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன், இன்டீஜர் எக்ஸ்பிரஷன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன், relational expression and logical expression, bitwise expression and pointer expressions நமக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ல எப்பயுமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இட் கண்டைன்ஸ் ஒன்லி த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இன்ட் num equal to 100. ஸோ here 100 is a கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். இன்டீஜர் எக்ஸ்பிரஷன்ல வந்து இன்டீஜரும் இருக்கும், கேரக்டர் வேல்யூஸும் நமக்கு இருக்கும், அதாவது வேரியபிள்ஸும் இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் அர்த்தமேட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்கும். இப்போ sum equal to num1 plus num2. அப்ப num1 num2 அப்படிங்கிறது வேரியபிள்ஸ், பிளஸ்ங்கிறது அர்த்தமேட்டிக் ஆப்பரேட்டர். அப்ப அது வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இதுல ஒரு இன்டீஜர் வேல்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இதுக்கு பேரு இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், பாயிண்டர் நம்பர்ஸ் வராது. ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேரு இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னா the combination of floating points values and variables with a simple arithmetic operators produce the floating point result. நமக்கு என்ன இருக்கும்னா floating point values இருக்கும், அதாவது pointed values இருக்கும், variables இருக்கும், arithmetic operators இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு floating point result return பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு float expression. Okay, for example area equal to pi, அதாவது 3.14 into r into r அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப இதுல ஒரு floating point கான்ஸ்டன்ட் இருக்கு, ஆப்பரேட்டர் அர்த்தமேட்டிக் ஆப்பரேட்டர் ஸ்டார் கொடுத்திருக்காங்க, தென் வேரியபிள்ஸ் ஆர் வந்து நமக்கு இருக்கு. அப்ப இட் ப்ரொடியூசஸ் ஒன் floating point result. ஓகே, அடுத்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இட்ஸ் a combination of values and variables and relational operators. இது வந்து ஒரு பூலியன் ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பூலியன் ரிசல்ட்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், இல்ல 1 இல்லைன்னா 0, இதை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா x greater than y or a plus b equal to c plus d. இந்த மாதிரி நமக்கு
and values கம்பேர் பண்ணி இதோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கும் ஒன்னு ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் that is a relational expression logical expression means that is a combination of values variables with the logical operators to produce the boolean values நமக்கு logical operators யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல it produces the இதுவும் பாத்தீங்கன்னா ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் அப்படிங்கிற boolean values வந்து நமக்கு ரிசல்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால தான் இதுக்கு பேரு logical expression a greater than b logical and c equal to 10 okay அப்போ இது ரெண்டு கண்டிஷனும் நமக்கு ட்ரூவா இருந்ததுன்னா it returns true இல்லனா it returns 1 so it is a boolean type result it is a logical expression the next one is bitwise expression the combination of values on the variables with the bitwise operators அது பாருங்க right shift கொடுத்திருக்காங்க x right shift 3 and a left shift 2 அப்படினு கொடுத்து இதுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்னா bitwise அதாவது பைனரி நம்பர்ஸ்ல வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இது வந்து ஷிஃப்ட் பண்ற பேசிஸ்ல இருக்கும் ரிசல்ட் வந்து ஓகே சோ லெஃப்ட் ஷிஃப்ட்டோ இல்ல ரைட் ஷிஃப்ட்டோ பேஸ் பண்ணி இருக்கும் அதனால இது bitwise ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது பேர் bitwise எக்ஸ்பிரஷன் நெக்ஸ்ட் பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இல்ல என்ன இருக்கும்னா மெமரி அட்ரஸ் இருக்கும் அந்த மெமரி அட்ரஸ்னா pointer variables are declared using the asterisk symbols a pointer is a variable that holds a memory address pointer variablesல எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும்னா மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணும் ஸோ மெமரி அட்ரஸ்ல இருக்கிற அதுல இருக்கிற வேல்யூஸை ஈஸியா ஆக்சஸ் பண்ணும் அப்போ ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ்னு கொடுத்தோம்னா தான் அந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதோட மெமரி அட்ரஸ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல நமக்கு இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள்ஸோட வேரியபிள்ஸ் இருக்கும் அந்த பாயிண்டர் டைப் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது பிளஸ் ஆபரேட்டர்ஸ் இட் ப்ரொடியூசஸ் ஒன் ஆன்சர் அப்படின்னம்னா it is pointer expression next type conversion so type conversion அப்படின்னம்னா the process of converting one fundamental data type into another is called as type conversion ஒரு fundamental dataனாலே நமக்கு தெரியும் integer float then character இதெல்லாம் தான் fundamental data types so இதுல ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு நம்ம கன்வர்ட் பண்றோம்னா அதுக்கு பேரு type conversion okay இதுல ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு one is implicit another one is explicit what is implicit An implicit type conversion is a conversion performed by the compiler automatically. நமக்கு கம்பைலரே இந்த வேலையை வந்து பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன டைப்ல இருந்து பெரிய டைப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணும் smaller type is converted to the wider type which is called as type promotion இதுக்கு பேர் என்னது type promotion இது யார் பண்றாங்க கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா int mainல int a equal to 6 float b equal to 3.14 இப்போ a plus b அப்படின்னு கொடுக்கறப்ப ஒரு ஆப்பரண்ட் வந்து இன்டீஜர் இன்னொரு ஆப்பரண்ட் என்னது float அப்ப ரிசல்ட் எதுல நான் ரிட்டர்ன் பண்றதுங்கிறது கன்ஃபியூஷன் வரும் கம்பைலர் அப்போ சின்ன டைப்ல இருந்து பெரிய டைப்புக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணும் இப்ப சின்ன டைப் பெரிய டைப்னு எதை வச்சுட்டு கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரியோட சைஸை வச்சு ஸோ இன்டீஜர் இஸ் 2 bytes floatக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 bytes தேவை அப்ப எது பெருசு நமக்கு float தான் பெருசு அப்போ ஏவையும் பியையும் எதுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும் floatக்கு கன்வெர்ட் பண்ணிரும் அப்ப ரிசல்ட் எதுல ப்ரொடியூஸ் பண்ணும் floatல வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்ப 6.3.14 அப்படின்னா 9.14 அப்ப பாயிண்ட் வருதுன்னா அப்ப ரிசல்ட் நமக்கு எதுல இருக்கு float டைப்ல நமக்கு இருக்கு இது வந்து யார் டன் பண்றாங்க கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சின்ன டைப்ல இருந்து பெரிய டைப்பா கன்வெர்ட் பண்ணி டைப் ப்ரமோஷன் கொடுக்குது அதனால தான் இதுக்கு பேரு implicit conversion next explicit conversion C++ allows the explicit conversion of the variable or expression from one data type to another specific data type by the programmer இவர் programmer வந்து ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுவார் அதுக்கு பேரு டைப் காஸ்டிங் ஓகேவா கம்பைலர் வந்து சின்ன டைப்ல இருந்து பெரிய டைப்புக்கு மாத்துதுன்னா அதுக்கு பேரு டைப் ப்ரமோஷன் ஆனா ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் புரோகிராமர் கன்வெர்ட் பண்ணார்னா அதுக்கு பேரு டைப் காஸ்டிங் அந்த டைப் காஸ்டிங்கோட சின்டாக்ஸ் என்னது டைப் நேம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஓகே சோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க int main float varf equal to 78.685 அப்படின்னு இருக்கு ஓகே சோ இதுக்கு நான் என்ன பண்றேன் floating டைப்ல இருந்து நான் எதுவா கன்வெர்ட் பண்ண போறேன்னா அவுட்புட் இன்டீஜரா நான் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்ப எந்த டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண போறோமோ அதை பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க int
அப்புறம் எந்த வேரியபிளுக்கு நம்ம மாத்த போறோம் varf ஃபர்ஸ்ட்ல எந்த டைப்ல இருந்து varf floatல இருந்தது சோ அதுல இருந்து நமக்கு எதுவா மாத்த போறோம் இன்டிஜரா மாத்த போறோம் சோ அதோட வேல்யூஸ் பாருங்க பாயிண்டட்ல இருக்கு பட் அவுட்புட்ல கொடுக்கறப்ப ஹோல் நம்பர்ஸா வரும் 78 அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும் தட் இஸ் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் ஓகே சப்போ இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் சின்ன பெரிய டைப்ல இருந்து சின்ன டைப்பா நம்ம கன்வெர்ட் பண்றப்போ அதோட ஒரிஜினல் வேல்யூஸ்ல சில டேட்டாஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடும் லாஸ் ஆயிடும் தட் இஸ் இப்ப பாத்தீங்கன்னா டபுள்ல இருந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றப்ப டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகும் அதே மாதிரி ஃப்ளோட்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றப்போ அதோட டேட்டாஸ் லாஸ் ஆகும் அதே மாதிரி லாங் டு ஷார்ட் பண்ணோம்னாலும் டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகும் ஸோ இது வந்து ப்ராப்ளம் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ஸோட ப்ராப்ளம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க டபுள் வேர் ஆஃப் ஈக்குவல் டு 178.25255685 இருக்கு இப்போ நான் ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்றேன் டபுள்ங்கிறது ஃப்ளோட்டை விட பெருசு இல்லையா 8 பைட்ஸ் இருக்கும் டபுளுக்கு பட் ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட்ஸ் தான் இருக்கும் வேர் ஆஃப் நான் பிரிண்ட் பண்றப்போ ஃப்ளோட்ல பிரிண்ட் பண்றப்போ டைப் காஸ்டிங் பண்ணி அப்ப அது என்னன்னு கொடுக்குதுன்னு பாருங்க 178.253 மட்டும் தான் கொடுக்குது ரிமைனிங் தட் அந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்ப இந்த இடத்துல டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகுது சேம் லைக் தட் இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன் இன்ட் வேர்ஃப்னு கொடுத்து பிரிண்ட் பண்றப்போ 178 மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும் ரிமைனிங் இருக்கிற இந்த டாட்டுக்கு இந்த சைடு இருக்கிற அந்த ஃபிராக்ஷனல் பார்ட்ஸ் எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகாது அப்ப இந்த இடத்துலயும் டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகுது அப்ப டேட்டாஸ் எப்பெல்லாம் லாஸ் ஆகும் பெரிய டேட்டா டைப்ல இருந்து சின்ன டேட்டா டைப்பா நமக்கு கன்வெர்ட் பண்றப்போ அதாவது ப்ரோக்ராமர் கன்வெர்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகும் ஓகே தேங்க்யூ